சினிமா ஆக்டர்ஸு கிரிக்கெட் மேட்ச் போட்டு சேப்பாக்கில் அதுக்கு நடந்த மேட்ச்சில் நான் கலந்துக்கிட்டப்போ நான் என்னோடய டீமில் எங்கள் சினிமா நடிகர் டீமில் வந்து நான் வந்து பவுலராக என்னை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. 3 விக்கெட் எடுத்தப்போ. அப்படியா சார்? ஆமாம். அதை பற்றி கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்கள் சார். டி ராஜேந்திர சன் இருக்கார், அவர் சிலம்பரசன், அவர் ஆப்போசிட் டீம் விளையாண்டாரு. நடிகர் நெப்போலியன் விக்கெட்டு, இன்னொருத்தர் சரியாமல் 3 விக்கெட் எடுத்தாங்க. எங்கேயாவது ரோட்டில் கிரிக்கெட் விளையாட பார்த்தா நானே போய் பேட்டை பிடிச்சி அவங்கள விளையாண்டுட்டு வந்திருக்கிறேன். நான் சின்ன பிள்ளையா ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்ட்ரீட்டில் கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம். அதனால தான் விளையாட்டுத்துறைக்காக உதயநிதியை வந்து நான் அமைச்சராக்கி அவர் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டி அவர் நல்லா ஸ்பீடாக பண்ணிகிட்டு இருக்காரு. உங்களுக்கே தெரியும், நல்ல பாராட்டு அவர் வாங்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர் துணை முதலமைச்சர் அவரை அந்த பொறுப்பையும் கொடுத்துருக்குறோம். எங்கள் ஃபாதரே வந்து கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு, தலைவரே. அவருக்கு நம்ம போலியெல்லாம் போட்டிருக்கேன். நான் வந்து போலர், எனக்கு அதில் ஆஃப் ஸ்பின் தான் நல்லா போடுவேன் நான். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா புக் கிரிக்கெட் விளையாடுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த புக்கு பேஜ் திருப்பும் போது 6:56 வந்தால் 6 சிக்ஸரு, 4 ஒரு 0 வந்து அவுட்டு. உங்களுக்கு தெரியும், எனக்கு பல பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி விளையாண்டுருக்கோம். ஆனால் வாய்ப்பு கிடைச்சா விளையாடுவேன், அதில் சந்தேகம் கிடையாது. அது ரொம்ப ஆசை எனக்கு. எங்கேயாவது ரோட்டில் கிரிக்கெட் விளையாட பார்த்தா நானே போய் பேட்டை பிடிச்சி அவங்கள விளையாண்டுட்டு வந்திருக்கிறேன். நான் சின்ன பிள்ளையா ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்ட்ரீட்டில் கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம். எங்கள் ஃபாதரே வந்து கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு, தலைவரே. அவருக்கு நம்ம போலியெல்லாம் போட்டிருக்கேன். நான் வந்து போலர், எனக்கு அதில் ஆஃப் ஸ்பின் தான் நல்லா போடுவேன் நான். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா புக் கிரிக்கெட் விளையாடுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த புக்கு பேஜ் திருப்பும் போது 6:56 வந்தால் 6 சிக்ஸரு, 4 ஒரு 0 வந்து அவுட்டு. உங்களுக்கு தெரியும், எனக்கு பல பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி விளையாண்டுருக்கோம். கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கோம், நான் பாட்டு பசங்க விளையாண்டுட்டு போதேன். அதெல்லாம் ஞாபகம் வரும் எனக்கு. கிரிக்கெட் அந்த அளவுக்கு பைத்தியமாக இருந்தவன் நான் கிரிக்கெட்டில். சினிமா ஆக்டர்ஸு கிரிக்கெட் மேட்ச் போட்டு சேப்பாக்கில் அதுக்கு நடந்த மேட்ச்சில் நான் கலந்துக்கிட்டப்போ நான் என்னோடய டீமில் எங்கள் சினிமா நடிகர் டீமில் வந்து நான் வந்து பவுலராக என்னை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. 3 விக்கெட் எடுத்தப்போ. அப்படியா சார்? ஆமாம். அதை பற்றி கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்கள் சார். டி ராஜேந்திர சன் இருக்கார், அவர் சிலம்பரசன், அவர் ஆப்போசிட் டீம் விளையாண்டாரு. நடிகர் நெப்போலியன் விக்கெட்டு, இன்னொருத்தர் சரியாமல் 3 விக்கெட் எடுத்தாங்க. எல்லாம் ஆஃப் பிரேக் போட்டு தான் எடுத்தேன். ரொம்ப நல்லா சார். அடுத்த 10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை எந்த நிலையில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து நான் என்னுடைய தலைமையில் ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எல்லா துறையிலையும் இன்னைக்கு வந்து முன்னேறிட்டு வரோங்கிறது உங்களுக்கே தெரியும். எல்லா துறையும், குறிப்பாக கல்வித்துறை, அதே மாதிரி இன்னைக்கு விளையாட்டுத்துறையிலையும் எல்லா மாநிலத்தையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம். அதனால தான் விளையாட்டுத்துறைக்காக உதயநிதியை வந்து நான் அமைச்சராக்கி அவர் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டி அவர் நல்லா ஸ்பீடாக பண்ணிகிட்டு இருக்காரு. உங்களுக்கே தெரியும், நல்ல பாராட்டு அவர் வாங்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர் துணை முதலமைச்சர் அவரை அந்த பொறுப்பையும் கொடுத்துருக்குறோம். அதனால் இப்போ எல்லா ஸ்டேட்டோட தொடர்பு கொண்டு, ஸ்டேட்டோட மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிற அந்த விளையாட்டு துறையோட தொடர்பு கொண்டு இன்றைக்கி வெளிநாட்டில் சார்ந்த ஹாக்கி மேட்ச் நடக்குது, வெளிநாட்டில் இருந்து கலந்துக்கிறாங்க. அதனால் இப்போ சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும். இது தொடரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் ப்ரெஷரைஸ் சிச்சுவேஷன்ஸில் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நான் வந்து 14 வயசுலேயே அரசியலில் இறங்கிட்டேன். அப்போலேருந்து எனக்கு டென்ஷன் தான். அப்போலேருந்து ஏதாவது டென்ஷனான செய்தி வந்துட்டு இருக்கான். அதனால் பழகி போச்சு எனக்கு. அதனால் அதை பற்றி கவலைப்படுறதில்லை, நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். இல்லை, அந்த ப்ரெஷர் வரும்போது புக் எடுத்து படிக்க ஆரம்பிப்பேன், டிவி பார்ப்பேன், ரேடியோ கேட்பேன், பாட்டு கேட்பேன். அப்படி இல்லைன்னா நடந்து வாக் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இதுதான் எனக்கு. வணக்கம் சார், என் பேர் மனோஜ். நான் மதுரை மாவட்டத்துலேருந்து வரேன். நான் இப்படி மாற்றுத்திறனாளியாக பிறந்துட்டேன்னு எங்கள் ஊர்லேயும் எங்கள் ஸ்கூல்லேயும் எங்கள் டீச்சர் யாருமே எனக்கு எந்த விளையாட்டு போட்டிக்குமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இவனுக்கு அடிபட்டுரும், இவன் வந்தால் கீழே விழுந்துருவான், ஸோ அதுக்கு நம்ம தான் பொறுப்பேற்றுக்கிறோம்ட்டு என்னை ஒதுக்கி தான் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம குறையா பிறந்துட்டோம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இதை வச்சு நம்ம எப்படி நம்ம முன்னேற போகிறோம்னு நினச்சி நானாகவே தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கும்போது 2011 எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. மாற்றுத்திறனாளிக்கும் தனி விளையாட்டு போட்டின்னு ஒரு வாய்ப்பு கிடச்சி. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் கோல்டு மெடல் பண்ணேன். ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் தான் நேஷ்னல்ஸ்லேயே ஷார்ட் புட்டில் கரண்ட் நேஷ்னல் ரெக்கார்டு ஹோல்டரு. 2023 ஜெர்மனிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. பட் எனக்கு போகிறதுக்கு நிதி இல்லை. அப்போ நம்ம எம்எஸ்ஆர்ட்ட போய் ஒரு ரெக்வஸ்டேஷன் வச்சோம், சார் இப்படி நாங்கள் போகிறோம் சார்னா அவர் உடனே நம்ம டெப்டி சிஎம் சார்ட்ட சொல்லி 2 நாளே எங்களுக்கு அமௌண்ட் சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷன் இருந்து. அதுலேருந்து சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷன் மட்டும் 22 லட்ச ரூபா கேஷ் வாங்கியிருக்கேன். உண்மையிலே இந்த கவர்மெண்ட் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்லாம் என் லைஃப் ரொம்ப மோசமான நிலைமையில தான் போயிருக்கோம்.
இந்த ஸ்போர்ட்ஸ்னால தான் எனக்கு ஒரு லைஃப்பில் அடுத்த விஷயன்றது ஜாபும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் கல்யாணமும் நடந்துச்சு. அந்த கல்யாணத்துக்கும் நம்ம டெப்டி சிஎம் சார் வந்து என் வீட்டுக்கே வந்து என் கல்யாணத்தையும் அவர் வீட்டு கல்யாணம் மாதிரி நடத்தி கொடுத்தாங்க. இப்போ பெண் குழந்தை பிறந்திருக்கு சார். எங்கள் ஊர் சைட்லாம் பெண் குழந்தைன்றது பிறந்தோம்னா ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க, ஏன் பெண் குழந்தைன்னு நினைப்போம். ஆனால் வெல்லும் பெண்கள் நிகழ்ச்சியை பார்த்து உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ நான் எங்கள் ஊரில் போய் சொல்லுவேன், எனக்கு இனிமேல் எங்கள் கவர்மெண்ட் என்னை என் பொண்ணை பார்த்துக்கணுன்றதை நான் தைரியமாக போய் சொல்லுவேன். நான் இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட்லேருந்து மட்டுமே 50 லட்ச ரூபா ஹை கேட்ச் இன்சூரன்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த கவர்மெண்ட் வந்து 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுல பேசுனீங்களா? ஆமாம் சார், நான் தான் சார். உங்களுக்கு தோனி சார் கிட்ட பிடிச்ச குவாலிட்டி என்னங்க சார்? தோனிக்கிட்டயா? ஆமாங்க சார். தோனியுடைய கேப்டன்ஷிப் ரொம்ப பிடிக்கும். காரணம் வந்து ரொம்ப ஸ்மைலாக, ஸ்வீட்டாக, ஸ்மார்ட்டாக, சைலண்ட்டாக, எந்த வித டென்ஷன் ஆகாமல் அவர் கேப்டன்ஷிப் பண்ணுற பாருங்க, அது ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கிறார். இவ்வளோ வயது கடந்து போனாலும் இன்னும் அவர் வந்து விளையாடணும் அப்படின்னு சில ரசிகர்கள் வந்து ஆர்வத்தோடு காத்துட்டு இருக்காங்க பாருங்க, அதுதான் காரணம்.